அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். ஆர்எல்ஏ அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ ரொம்பவே ஒரு முக்கியமான அப்டேட் தான் டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ் இன்டர்வியூ. ஸோ 27/12. ஸோ அதாவது நேற்றைய தினமே வந்து என்ன ஆயிடுச்சு, முடிஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு தகவல் நமக்கு தெரியும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியான பேர் தான் அட்டன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நினைக்கிறேன். ஸோ யார் யாரெல்லாம் அட்டன் பண்ணீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க, சரிங்களா? அதுலயும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூனால நடந்துச்சா நடக்கலையா அப்படின்ற ஒரு டவுட்டும் இருந்துச்சு. ஸோ அதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு குளறுபடியா இருந்துச்சு. ஆனா அது எதுவும் மாறி இருந்தா அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, இந்த இடத்துல வந்து அவங்க கண்டிப்பா வந்து அப்டேட் பண்ணியிருப்பாங்க என்ன இஷ்யூஸ்னால. ஸோ இன்டர்வியூ நடந்து முடிஞ்சிச்சு. சரி, ஓகே, இன்டர்வியூ நடந்து முடிஞ்சிச்சுன்னா அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படின்றத ஒரு கேள்விக்குறி. ஏன்னா இன்டர்வியூ முடிஞ்ச அன்னைக்கே அவங்க வந்து என்ன பண்ணிருக்கணும், செலெக்ஷன் லிஸ்ட் விட்டுருக்கணும். அதாவது ஃபைனல் லிஸ்ட் இன்டர்வியூ முடிஞ்ச அடுத்த கட்ட நடவடிக்கையில அவங்க என்ன பண்ணிருக்கணும், ஃபைனல் லிஸ்ட் அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்கணும். பட் பண்ணல. ஸோ இருந்தாலும் இப்ப அடுத்து ரேங்க் லிஸ்டோ இல்ல கவுன்சிலிங் லிஸ்டோ விடுவாங்களா விட மாட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி எல்லாருக்குமே இருந்திருக்கும். மேக்சிமம் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் கண்டிப்பா நடத்தியே ஆகும். கவுன்சிலிங் ஆல்ரெடி தான் நடத்திருக்காங்களே, அப்படி என்ன நடத்தணும் பாத்தீங்கன்னா ஃபைனல் லிஸ்ட் அடிப்படையில் ஃபைனல் லிஸ்ட் வந்து இந்த ரேங்க் ஆர்டர் விடுறாங்க பாத்தீங்களா, ஒவ்வொரு போஸ்ட் வைஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு மார்க் எடுத்திருக்காங்களோ அதுபடி ரேங்க் லிஸ்ட்டை கிரியேட் பண்ணணும். ரேங்க் லிஸ்ட்டை கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன கவுன்சிலிங் மாதிரி கவுன்சிலிங் வச்சு அவங்க வந்து என்னென்ன போஸ்டிங் தேவையோ அந்தந்த போஸ்டிங் அவங்களுக்கு ஏற்றாப்புல எடுக்கணும். எப்படி நம்ம டிஎன்பிசிலனா ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருந்து ரேங்க் ஆர்டர் வைஸ் வந்து போஸ்டிங் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து எடுக்கிறாங்க தெரியுமா, அந்த மாதிரி கொடுத்து எடுக்கணும், சரிங்களா? இது ஒரு பாயிண்ட். பட் இவங்க வந்து ஆல்ரெடி வந்து என்ன பண்ணிட்டாங்க, போஸ்ட் ப்ரிஃபரன்ஸை வந்து வெப்சைட்ல ஆல்ரெடி நமக்கு அப்ளை பண்றப்பே கொடுத்துட்டோம் அப்படின்ற ஒரு காரணத்தினால இந்த கவுன்சிலிங் லிஸ்ட்டை வந்து கவுன்சிலிங் வைப்பாங்களா அப்படின்றது கேள்விக்குறியா இருக்கு. ஓகே, அப்படி பாத்தீங்கன்னா ஓவராலா ரேங்க் லிஸ்டே விடுறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ அது எப்படி விடலாம், அந்த ரேங்க் லிஸ்ட்டை எப்படி விடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ வேகன்சிஸ் அடிப்படையில். ஸோ இதுதான் ஓவராலா எல்லா போஸ்டும் இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ இதுல வேகன்சிஸ் இருக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸா. ஸோ அந்தந்த டிபார்ட்மெண்ட் வைஸ் இருக்கக்கூடிய வேகன்சிஸை பொறுத்து இருக்கக்கூடிய கம்யூனல் வேகன்சிஸை பொறுத்து என்ன பண்ணலாம், அவங்க லிஸ்ட் விடலாம். ஸோ அந்த லிஸ்ட்ல என்னென்ன எதை பேஸ் பண்ணி அவங்க லிஸ்ட் விடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிட்டன் மார்க் நம்ம எக்ஸாம் எழுதிருப்போம்ல, ஸோ அதோட ரிட்டன் மார்க்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்டர்வியூ மார்க்ஸ். ஸோ டோட்டலா எவ்வளவு மார்க்ஸ்னு உங்களுக்கு தெரியும். டோட்டலா ரிட்டன் மார்க்ஸ் எவ்வளவு, 450. ரிட்டன் மார்க்ஸ் வந்து 450 ரிட்டன் மார்க் டெஸ்ட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல வந்து எவ்வளவு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 60 மார்க்ஸ் இருக்கு பாத்தீங்களா. ஸோ இது வந்து ஒரு 150, இது வந்து ஒரு 300, 450 பிளஸ் 510 மார்க்குக்கு ஓவராலா மார்க் எவ்வளவு எடுத்திருக்காங்க. ஸோ அதுல யாரு டாப்பு. ஸோ இந்த மாதிரி ரேங்க் ஆர்டர் வைஸ்ல விட்டாங்க அப்படின்னா அதுலயும் வந்து இந்த கம்யூனல் கேட்டகரிஸ் வைஸ் அவங்க பிரிச்சு போட்டாங்கன்னா இப்ப ஏஇ கார்பரேஷன், ஸோ இந்த மாதிரி பிரிச்சு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸ் போட்டாங்கன்னா அவங்க ஸ்பெசிபிக்கா கரெக்டா அனலைஸ் பண்ண முடியும், சரிங்களா? அப்படி இல்லைன்னா கண்டிப்பா கவுன்சிலிங் வச்சுதான் ஆகணும், சரியா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் விட வேண்டியது இந்த கவுன்சிலிங் லிஸ்டா இருக்கும் அல்லது ரேங்க் லிஸ்டா இருக்கும். ஸோ அது எப்ப விடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ ஆக்சுவலா நேற்று ஈவினிங் இன்டர்வியூ முடிஞ்சோடனே விட வேண்டியது. ஸோ விடல அப்படின்னா மண்டே எதிர்பார்க்கலாம், இல்லது இன்னைக்குள்ள ஏதாச்சும் அப்டேட் கொடுக்குறாங்களா அப்படின்றத பார்ப்போம். இல்லாட்டி மண்டே எதிர்பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு ரேங்க் லிஸ்டோ இல்ல கவுன்சிலிங் பத்தின அப்டேட்டோ எதுனாலும் வந்து அவங்க கூடிய விரைவில் வெளியிடுவாங்க. இல்லாட்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம், அதாவது ஜனவரி மாசம் பார்த்துக்கலாம், இந்த இயரை முடிச்சுட்டு அப்படின்றது கூட கண்டிப்பா என்ன பண்ணலாம், எதிர்பார்க்கலாம், சரிங்களா? ஸோ அதனால கண்டிப்பா வெயிட் பண்ணுங்க. ஸோ நிறைய பேர் நம்ம கிட்ட கேட்டுட்டு இருந்தீங்க, சார் இதை பத்தின அப்டேட் எதுவுமே வரலையேன்னு. கண்டிப்பா அவங்க வெளியிடுவாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்மளோட வீடியோ. கண்டிப்பா வெயிட் பண்ணுங்க. இந்த ரேங்க் லிஸ்டோ ஆர் கவுன்சிலிங் பத்தின அப்டேட்டோ கண்டிப்பா வந்து அவங்க விடுவாங்க. ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்றத ஒன்று மேக் பண்ணி விடுவாங்க. நீங்க கொடுத்த போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஆர்டர்
அடிப்படையில. சோ இதுதான் அவங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கையா இருக்கும். கண்டிப்பா என்ன பண்ணுங்க, கண்டிப்பா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி அடுத்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றவங்க தயவு செய்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ டிஎன்பிசியில் எல்லா சிலபஸுமே மாத்திட்டாங்க, அதுக்குண்டான வீடியோஸும் போட்டிருக்கோம். தயவு செய்து போய் பாருங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.